ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 3ஆம் வகுப்பு அறிவியலேருந்து 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு இவிஎஸில் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சயின்ஸ் சோஷியல் சொல்லிட்டு செப்பரேட் ஆகும். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்புக்கு இவிஎஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம். இப்போ நம்ம 3ஆம் வகுப்பு அறிவியலில் கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட 1 to 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 1 to 5th தமிழுக்கு ஒரு புக்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கு, ஈச் வந்து 300 rupees. அண்ட் சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பிடிஎஃபாக கொடுக்குறோம். 1 to 5th தமிழுக்கு 600 MCQs, 1 to 5th இங்கிலீஷில் வந்து 400 MCQs, டோட்டலாக 1000 MCQs வித் ஆன்சரோட உங்களுக்கு வந்து வரும். இந்த பிடிஎஃபோட ரேட் வந்து 400. இந்த புக்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 98945837 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபோலாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம். புக்ஸ் வந்து அன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ வித்தின் 1 or 2 days நீங்கள் வந்து புக்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3ஆம் வகுப்பு அறிவியலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமான 100 கேள்விகள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை கண்டறிக. பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை கண்டறிக. சரியாக பொருந்தியுள்ள இணை என்ன அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15 அப்படிங்கிறது கரெக்டு. உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15. உலக கழிவறை தினம் நவம்பர் 19. உலக கழிவறை தினம் நவம்பர் 19. தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10. தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10, இதுவுமே கரெக்டு. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. ஸோ இதில் எல்லாமே வந்து சரியாக பொருந்தி இருக்குது. ஆன்சர் அனைத்தும் சரி அப்படிங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் தலைநகரான புதுடில்லியில் சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது? இந்தியாவின் தலைநகரான புதுடில்லியில் சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் சொல்லிட்டு ஒன்று செயல்படுது. எந்த ஆண்டுலேருந்துன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1992. இப்படி கூட கேட்கலாம். 1992 முதல் சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் இந்தியாவில் எங்கே செயல்பட்டு வருது அப்படின்னா நம்மளுடைய தலைநகரான புதுடில்லியில் செயல்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு, சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் தாவர வேதிப்பொருள் எது? சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் தாவர வேதிப்பொருள் சாப்போனின் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஒரு தாவரத்துடைய பழத்திலிருந்து இந்த வேதிப்பொருள் காணப்படும். ஸோ அது வந்து சோப்பிற்கு மாற்றாக பயன்படும். ஸோ அதை பற்றின கேள்வி உங்களுக்கு பின்னாடி வரும், அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, காதொலி கருவி கொண்டு பாடல்களை கேட்கும்போது அதிகபட்ச ஒலி அளவில் எத்தனை சதவிகிதத்திற்கும் குறைவான ஒலி அளவில் கேட்க வேண்டும்? காதொலி கருவி இயர்ஃபோனில் நம்ம பாடல்கள் கேட்கும்போது அதிகபட்ச ஒலி அளவிலிருந்து எத்தனை சதவீதத்திற்கும் குறைவான ஒலி அளவில் கேட்க வேண்டும்? 60% குறைவான ஒலி அளவு வச்சு தான் கேட்கணும். ஸோ அதுக்கு மேலே கேட்டோம் அப்படின்னா நமக்கு காதில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஒலியின் அளவானது எந்த அலகால் அளக்கப்படுகிறது? ஒலியின் அளவு எந்த அலகால் அளக்கப்படுகிறது? டெசிபல். அதோடைய குறியீடு வந்து இதுதான், ஸ்மால் டி கேபிட்டல் பி. டெசிபல் அப்படிங்கிற அலகுனால ஒலியின் அளவு அளக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, மனித செவிகளுக்கு ஆபத்தான ஒலியின் அளவு எவ்வளவு? மனித செவிகளுக்கு ஆபத்தான ஒலியின் அளவு 85 டெசிபலுக்கு மேற்பட்ட எந்த ஒரு ஒலியும் மனித செவிகளுக்கு ஆபத்தானது. ஹையஸ்ட் லிமிட் பாயிண்ட் அப்படின்னா 85 டெசிபல் தான். ஸோ அதுக்கு மேலே கேட்டோம் அப்படின்னா ஆபத்து. அவசர காலங்களில் குழந்தைகளுக்கு உதவும் சிறார் உதவி எண் எது? அவசர காலங்களில் குழந்தைகளுக்கு உதவும் சிறார் உதவி எண் 1098. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரிவர்ஸில் எழுதணும், இந்த பக்கம் 8, 9, 10. ஸோ இதுதான் ஆன்சர், 1098. 8, 9, 10 சிறார் உதவி எண். இது வந்து இரவும் பகலும் செயல்படும் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு,
ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் என்னவென்று அழைக்கப்படும். ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை என்று அழைக்கப்படும். ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவு அதை தான் நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பருப்பொருளில் மொத்தமாக 3 நிலைகள் உண்டு இல்லையா? திடம், திரவம், வாயுக்கள். ஸோ அதோடைய பண்புகளின் அடிப்படையில் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், திடப்பொருள் குறிப்பிட்ட வடிவமும் குறிப்பிட்ட கன அளவும் கொண்டது அப்படிங்கிறது கரெக்டு. திடப்பொருளுக்கு குறிப்பிட்ட ஒரு வடிவம் உண்டு அண்ட் அதுக்குன்னு குறிப்பிட்ட கன அளவுகளும் உண்டு, கரெக்டு. நெக்ஸ்ட்டு திரவங்கள் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட வடிவம் அற்றவை, கரெக்டு தான். திரவங்களுக்குன்னு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. அதை நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ வச்சுருக்கோமோ அந்த பாத்திரத்தின் வடிவத்தை தான் அது பெற்றுக்கொள்ளும். ஸோ திரவங்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, கரெக்டு. ஆனால் குறிப்பிட்ட கன அளவு கொண்டவை. ஸோ இது கரெக்ட், ஓகேவா? ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது வாயுக்கள் குறிப்பிட்ட வடிவமும் குறிப்பிட்ட கன அளவும் அற்றவை, இது கரெக்ட். ஸோ 3 கூற்றுகளும் சரிதான். ஸோ தெரியல அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வடிவம், கன அளவு, இது ரெண்டை பற்றி தான் பேசுகிறாங்க. இல்லை திடப்பொருள் பார்த்தோன்னா இதுக்கு ரெண்டுமே உண்டு. திடப்பொருளுக்கு குறிப்பிட்ட வடிவமும் உண்டு, குறிப்பிட்ட கன அளவும் உண்டு. திரவங்களுக்கு வடிவம் கிடையாது ஆனால் கன அளவு உண்டு. வாயுக்களுக்கு இது ரெண்டுமே கிடையாது, குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது, குறிப்பிட்ட கன அளவும் கிடையாது. ஸோ 3 கூற்றுகளும் சரி, அனைத்தும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருப்பதால் மிக எளிதாக அனைத்து திசைகளிலும் பரவும் ஆற்றல் கொண்டது எது? துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருப்பதால் மிக எளிதாக அனைத்து திசைகளிலும் பரவும் ஆற்றல் கொண்டது வாயுப்பொருள். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அது திரவமாக மாறும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அது திரவமாக மாறும் செயல்முறை உருகுதல்னு சொல்லலாம். இதே இது ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அது ஆவியாக மாறும். அதுக்கு அந்த செயல்முறைக்கு என்ன பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது ஆவியாக மாறும் அந்த செயல்முறைக்கு என்ன பெயர்? ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக கற்பூரத்தை சொல்லுவாங்க. ஸோ இது திடப்பொருளை திரவமாக மாற்றும் செயல்முறை உருகுதல். நெக்ஸ்ட்டு, வாயு நிலையில் உள்ள பொருள்களை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? வாயு நிலையில் உள்ள பொருள்களை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? சுருங்குதல்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகிறது. மேகம் அப்படிங்கிறது வாயு நிலையில் இருக்கும், அது குளிர்ந்து மழை அப்படிங்கிற திரவ நிலைக்கு மாறுது இல்லையா? ஸோ அதை சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வருவனவற்றில் எது வாயு எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டாகும்? பின்வருவனவற்றில் எது வாயு எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு? சாண எரிவாயு, சமையல் எரிவாயு. எரிவாயுன்னு பார்த்தோன்னா அதையுமே நம்ம திட, திரவம், வாயுன்னு பிரிக்கலாம். இதில் நிலக்கரி, விறகு அப்படிங்கிறது திட எரிபொருள். சாண எரிவாயு, சமையல் எரிவாயு வாயு எரிபொருள். மண்ணெண்ணெய், பெட்ரோல், தாவர எண்ணெய், டீசல் எல்லாமே திரவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளின் நிலையை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ செய்யப்படக்கூடிய தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல் என்னவென்று அழைக்கப்படும்? ஒரு பொருளின் நிலையை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ செய்யப்படக்கூடிய தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல் விசை அப்படின்னு சொல்லலாம். காந்தம் மற்றும் புவியீர்ப்பு விசை ஆகியவை எந்த வகையான விசைக்கு எடுத்துக்காட்டுகளாகும்? காந்தம் மற்றும் புவியீர்ப்பு விசை. விசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தொடு விசை, தொடா விசைன்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். அதில் காந்த விசை, புவியீர்ப்பு விசை இது ரெண்டும் தொடா விசைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் அந்த விசை நடைபெறும் இல்லையா? காந்தத்தை ஒரு இரும்பு பொருள் மேலே நம்ம வைக்கும்போது அது தொடாமலே அந்த பொருளை நம்ம நகர்த்த முடியும். ஸோ அது தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு, 2 பரப்புகள் ஒன்றையொன்று தொடும் போதோ அல்லது ஒன்றின் மீது மற்றொன்று நழுவி செல்லும் போதோ ஏற்படும் விசை எது?
இரண்டு பரப்புகள் ஒன்றையொன்று தொடும்போதோ அல்லது ஒன்றின் மீது மற்றொன்று நழுவி செல்லும் போதோ ஏற்படும் விசை உராய்வு விசைன்னு சொல்லலாம். இது தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு, நீராவியால் சமைத்த உணவானது கீழ்காணும் எந்த வைட்டமின்களை தக்க வைத்துக் கொள்கிறது? நீராவியால் சமைத்த உணவானது கீழ்காணும் எந்த வைட்டமின்களை தக்க வைத்துக் கொள்கிறது? வைட்டமின் சி மற்றும் இ. நீராவியால் சமைத்த உணவுகளில் வைட்டமின் சி அண்ட் இ வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இட்லி, இடியாப்பம் போன்ற உணவுகளில். அழுத்த சமையற்கலன்கள் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட எத்தனை மடங்கு வேகமாக உணவை சமைக்கிறது? அழுத்த சமையற்கலன்கள், அதாவது ப்ரெஷர் குக்கர்ஸ், அந்த மாதிரி பாத்திரங்கள் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட 4 மடங்கு வேகமாக உணவை சமைக்கிறது. எண்ணெய் நீரில் மிதப்பதற்கு காரணம் என்ன? எண்ணெய் நீரில் மிதக்கும் என்பதற்கான காரணம் எண்ணெயின் அடர்த்தி நீரை விட குறைவு அப்படிங்கிறது ஆன்சர். எண்ணெயின் அடர்த்தி நீரை விட குறைவு, அதனால எண்ணெய் நீரில் மிதக்கும். நெக்ஸ்ட், பாதரச வெப்பமானியை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் யார்? பாதரச வெப்பமானியை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் டேனியல் ஃபாரன்ஹீட்னு சொல்லலாம். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அண்ட் எந்த வருஷத்தில் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, விலங்குகள் அவற்றின் இளம் உயிரிகள் மற்றும் வாழ்விடங்களில் சரியான இணையை தேர்ந்தெடு. விலங்குகள் அவற்றின் இளம் உயிரிகள் மற்றும் வாழ்விடங்களின் அடிப்படையில் சரியான இணை இது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கழுதை. இதோடைய இளம் உயிரி கழுதை குட்டின்னு சொல்லலாம். அது வாழும் இடம் வந்து லாயம் அப்படிங்கிறது கரெக்டு. அண்ட் மற்ற 3மே வந்து ஒரு சில இதில் தவறுகள் இருக்குது, அது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டானது வந்து கழுதை தான். நெக்ஸ்ட்டு, காட்டு விலங்குகளின் ஒலிகளில் சரியான இணையை தேர்ந்தெடு. காட்டு விலங்குகளின் ஒலிகளில் சரியான இணை யானை முழங்கும் வராது, சிங்கம் தான் முழங்கும். சிங்கம் உருமுங்கிறது தப்பு, புலி தான் உருமும். ஸோ பிளிருங்கிறது தப்பு, யானை பிளிரும் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா, நமக்கு சரியான இணை தான் கேட்குறாங்க. யானை பிளிரு மட்டும்தான் கரெக்டு. ஸோ மற்றெல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சிங்கம் முழங்கும், புலி உருவும் சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. நிறை மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மை கொண்ட எந்த ஒரு பொருளும் பருப்பொருள் எனப்படும். கூற்று 2, நாம் சுவாசிக்கும் காற்று, எடுத்துக்கொள்ளும் உணவு, பருகும் நீர் என நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே பருப்பொருளே ஆகும். ஸோ இந்த கூற்றில் எது சரி எது தவறு? 2 கூற்றுகளும் சரின்னு சொல்லலாம். நிறை மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மை கொண்ட எந்த ஒரு பொருளும் அதை பருப்பொருள்னு சொல்லலாம். பருப்பொருளுக்கான டெஃபினிஷன் இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, நாம் சுவாசிக்கும் காற்று, எடுத்துக்கொள்ளும் உணவு, பருகும் நீர் என நம்ம சுற்றுள்ள அனைத்துமே பருப்பொருள் அப்படிங்கிறதுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 1 மற்றும் 2 சரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. பருப்பொருள்களின் பண்புகளின் அடிப்படையில் பொருத்தணும். திடம், திரவம், வாயு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வடிவம் அண்ட் கன அளவு வச்சு பார்த்துருந்தோம். திடப்பொருள் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட வடிவமும் உண்டு, குறிப்பிட்ட கன அளவும் உண்டுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, திரவ பொருள். இதுக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, வைக்கப்பட்ட பாத்திரத்தின் வடிவத்தை பெறும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இது 2 திரவ பொருள். வாயு பொருள் அப்படின்னா துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். வாயு பொருள் துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். திடப்பொருள் குறிப்பிட்ட வடிவமும் குறிப்பிட்ட கன அளவும் கொண்டது. திரவப்பொருள் குறிப்பிட்ட வடிவமற்றது, வைக்கப்பட்ட பாத்திரத்தின் வடிவத்தை பெறும். வாயு பொருள் துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். ஸோ ஆன்சர் 2, 3, 1 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, பருப்பொருள்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த கீழ்காணும் இணைகளில் தவறான ஒன்றை கண்டறிக. பருப்பொருள்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த கீழ்காணும் இணைகளில் தவறான ஒன்று. உருகுதல், ஆவியாதல், உறைதல், சுருங்குதல், பதங்கமாதல், இந்த மாதிரி நிறைய நிலைகள் உண்டு. அதில் தவறானது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், பனிக்கட்டி நீராக மாறுதல். அதாவது பனிக்கட்டி திடம்,
நீர் அப்படிங்கிறது திரவம், திடப்பொருள் திரவமாக மாறுதல். ஸோ அதை நம்ம உருகுதல்னு சொல்லுவது கரெக்டு தான். பனிக்கட்டி நீராக மாறுவது உருகுதல். அடுத்தது நீர் அப்படிங்கிறது நீராவியாக மாறுவது, திரவம் வாயுவாக மாறுது. ஸோ இது நம்ம ஆவியாதல்னு சொல்லலாம், இதுவும் கரெக்டு. மேகங்கள் மழையாக பொழிவது சுருங்குதல்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா, வாயுக்குள் திரவமாக மாறுது, சுருங்குதல் பார்த்துருப்போம். ஸோ இது தவறாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீரானது பனிக்கட்டியாக மாறுவது, திரவம் திடமாக மாறுது, இதைத்தான் நம்ம உறைதல்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தவறான இணை தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை? ஸோ எரிபொருட்களின் வகைகள் தான். நிலக்கரி, கரி, மரக்கட்டை, சாணம் இதெல்லாமே திட எரிபொருள் கரெக்டு. சாண எரிவாயு, சமையல் எரிவாயு, வாயு எரிபொருள்கள் கரெக்டு. மண்ணெண்ணெய், தாவர எண்ணெய், பெட்ரோல், டீசல் எல்லாமே திரவ எரிபொருள்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ எல்லாமே கரெக்டு, அனைத்தும் சரி. கீழ்காண்பனவற்றில் தொடாவிசை வகையை சாராத விசை எது? தொடாவிசையை சாராத வகை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், புவியீர்ப்பு விசை தொடாவிசை தான், காந்த விசையின் தொடாவிசை தான், தூசி உறிஞ்சியின் விசை அதாவது வேக்யூம் கிளீனர் அதை தான் தூசி உறிஞ்சின்னு கொடுத்துருக்காங்க, அதோடைய விசையுமே தொடாவிசைக்கு எடுத்துக்காட்டு தான். உராய்வு விசை அப்படிங்கிறது தொடு விசை. ஸோ நம்ம கேட்டுக்கிறது தொடாவிசை வகையை சாராதது, ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக, விசையின் வகைகள் எடுத்துக்காட்டுகள். விசையின் வகைகள் எடுத்துக்காட்டுகள். தசைநார் விசை அப்படின்னா நம் உடலின் தசைகளின் உதவினால் செய்யப்படுவது. எந்திர விசை, இயந்திர விசை அப்படிங்கிறது எந்திரத்தால் கொடுக்கப்படும் விசை. உராய்வு விசை, தீக்குச்சி பற்ற வைத்தல், இது உராய்வு விசைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் 2, 3, 1 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, அழுத்த சமையற்கலன் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. அழுத்த சமையற்கலன் குறித்த கூற்றுகளில் சரியானது. ஃபர்ஸ்ட் ஒன், சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட 4 மடங்கு வேகமாக சமைக்கிறது கரெக்டு. எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து ஆற்றலை சேமிக்கிறது கரெக்டு. பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை உணவில் தக்க வைக்கிறது, இதுவுமே கரெக்டு தான். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சமையலறை பொருட்களின் மருத்துவ குணங்கள் குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடு. சமையலறை பொருட்களின் மருத்துவ குணங்கள் குறித்த தவறான கூற்று எது? ஃபர்ஸ்ட் ஒன், மஞ்சள் அப்படிங்கிறது பொதுவாக கிருமி நாசினியாகவும் காயங்களை குணப்படுத்தவும் பயன்படுது அப்படிங்கிறது கரெக்ட். மஞ்சளுடைய மருத்துவ குணம் கிருமி நாசினி மற்றும் காயங்களை குணப்படுத்த பயன்படுகிறது. கருப்பு மிளகு சளி மற்றும் இருமலுக்கு மிகச்சிறந்த நிவாரணி, இது கரெக்டு. லவங்கம் அப்படிங்கிறது வயிற்று வலியை நீக்க உதவுதுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. லவங்கம் பல்வலியை நீக்க உதவுதுன்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஒன் தப்பு. இஞ்சி குமட்டல் உணர்வை குறைக்க பயன்படுகிறது, இது கரெக்ட். ஸோ நமக்கு தவறான கூற்று ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். எண்ணெய் நீரில் மிதக்கும் தன்மை கொண்டது, காரணம் எண்ணெயின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவாகும். கூற்று காரணம் ஆல்ரெடி பார்த்தோம் இது. இதுலேருந்து ரெண்டுமே சரின்னு சொல்லலாம். எண்ணெய் நீரில் மிதக்கும் கரெக்டு, அதுக்கான காரணம் எண்ணெயின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு. ஸோ இது கரெக்ட். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும். நெக்ஸ்ட்டு, கணினி முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு பொதுவாக ஏற்படும் குறைபாடு எது? கணினி முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் அப்படிங்கிற குறைபாடு ஏற்படும். சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் சாப்போனின் என்ற வேதிப்பொருள் எந்த மரத்தின் பழத்தில் உள்ளது? ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம். சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னா சாப்போனின் அப்படிங்கிறது. இந்த சாப்போனின் எந்த மரத்தோட பழத்தில் இருக்குது? ஆன்சர் பூவந்தி மரம்னு சொல்லலாம். பூவந்தி மரத்துடைய பழங்களில் சாப்போனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது. ஸோ அதை சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு, ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவே அதன் என்னவென்று அழைக்கப்படும். ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவு, ஸோ அதை கன அளவுன்னு சொல்லலாம். நிறைக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம், ஒரு பொருளில் உள்ள துகள்களின் அளவு நிறைன்னு சொல்லியிருப்போம். இது ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவை நம்ம
கன அளவுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தூசி உறிஞ்சி, அதாவது வேக்யூம் கிளீனர் தூசிகளை தொடாமல் இருக்கும் போது செயல்படும் விசை எந்த வகையை சார்ந்தது? கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது, தொடாமல் இருக்கும்போது. ஸோ தொடா விசைக்கு தான் எடுத்துக்காட்டு. பொதுவாக எப்படி கேட்கலாம், தூசி உறிஞ்சியில் செயல்படும் விசை என்ன அப்படின்னா தொடா விசை. ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் என அழைக்கப்படும் சமையலறை மருந்து எது? ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் ஆன்டிபயாட்டிக் என அழைக்கப்படும் சமையலறை மருந்து பூண்டு. மனித உடலின் வெப்பநிலை குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? மனித உடலின் வெப்பநிலை குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானது. ஃபர்ஸ்ட் ஒன், மனித உடலின் வெப்பநிலை காலையில் குறைவாகவும் மாலையில் அதிகமாகவும் இருக்கும். இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், ஃபாரன்ஹீட் என்ற ஜெர்மன் இயற்பியல் அறிஞர் 1814 பாதரச மணியை கண்டிருந்தார். ஸோ இது வந்து தவறானது. பாதரச மணியை ஃபாரன்ஹீட் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அண்ட் இவர் ஒரு ஜெர்மன் இயற்பியலாளர். கரெக்டு. அது கண்டுபிடிச்ச வருடம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 1814 கிடையாது. ஸோ கரெக்டான வருடம் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நமக்கு பின்வரும் கூற்றுகளை சரியானது 1 மட்டும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. தமிழகத்தின் புகழ்பெற்ற உணவுப் பொருட்கள் எந்தெந்த இடத்துக்கு எந்த உணவுப் பொருள் ஃபேமஸ்? ஸோ அதை பொறுத்தணும். ஃபர்ஸ்ட் ஒன், மணப்பாறை அப்படின்னா முறுக்கு, பன்ருட்டி பலாப்பழம், திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி கடலை மிட்டாய். மணப்பாறை முறுக்கு, பன்ருட்டி பலா, திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி கடலை மிட்டாய். ஆன்சர் 3, 4, 1, 2. ஆப்ஷன் இ. வைட்டமின்கள் மற்றும் அவற்றின் மூலங்களை சரியாக பொறுத்துக. வைட்டமின்கள் மற்றும் அவற்றின் மூலங்களை சரியாக பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், வைட்டமின் பி தவிடு. தவிட்டுகளில் வைட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி அப்படின்னா நெல்லிக்காய். வைட்டமின் இ சூரியகாந்தி எண்ணெய். வைட்டமின் இ சூரியகாந்தி எண்ணெய். வைட்டமின் கே வந்து முட்டைக்கோஸ். வைட்டமின்கள் மற்றும் அவற்றின் மூலங்கள் எந்தெந்த உணவுப் பொருளில் எந்த வைட்டமின் அதிகமாக இருக்குது? வைட்டமின் பி தவிடு, வைட்டமின் சி நெல்லிக்காய், வைட்டமின் இ சூரியகாந்தி எண்ணெய், வைட்டமின் கே முட்டைக்கோஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், ஊட்டச்சத்துகள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. கூற்று: கொழுப்புகள் உடலின் ஆற்றலை சேமித்து வைப்பவையாக செயல்படுகின்றன. காரணம், இவை குளிர்காலங்களில் நம் உடலை வெப்பமாக வைத்துக்கொள்ள உதவுகின்றன. ஸோ இதில் கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கொழுப்புகள் உடலின் ஆற்றலை சேமித்து வைப்பவையாக செயல்படுகிறது. கரெக்டு. காரணம், இவை குளிர்காலங்களில் நம் உடலை வெப்பமாக வைத்துக்கொள்ள உதவுது. இதுவுமே கரெக்டு. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அண்ட் சரியான விளக்கம் கூட ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், உலக நீர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக நீர் தினம் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. மார்ச் 20 அப்படிங்கிறது சிட்டுக்குருவி தினம்னு சொல்லலாம். டெங்கு காய்ச்சல் தொடர்பான அறிகுறி அல்லாதது எது? டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகளில் பொருந்தாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி. கடுமையான தலைவலி இருக்கும், கை கால்களில் தடிப்பு இருக்கும், அதிக சோர்வு காணப்படும். காய்ச்சல் பார்த்தோன்னா 5 முதல் 7 நாட்களுக்கு நீடித்து கொண்டு இருக்கும். பட் இங்கே 1-2 நாள்லேயே வந்து குணமாயிரும் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. ஸோ அறிகுறி அல்லாதது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒட்டகம் ஒரே நேரத்தில் எத்தனை லிட்டர் வரை நீரை குடிக்கும் திறன் உடையது? ஒட்டகம் ஒரே நேரத்தில் எவ்வளவு லிட்டர் நீரை குடிக்கும் திறன் உள்ளது? 60 முதல் 100 லிட்டர் நீர். 60 முதல் 100 லிட்டர் நீரை ஒரே நேரத்தில் ஒட்டகம் குடிக்கும் திறன் உடையது. பின்வருவனவற்றில் சல்லிவேர் தொகுப்பு கொண்ட தாவரங்களின் குழு எது? சல்லிவேர், ஆணிவேர், இந்த மாதிரி வேர் தொகுப்புகள் உண்டு. அதில் சல்லிவேர் தொகுப்பு கொண்ட தாவரங்களின் தொகுப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி. மக்காச்சோளம், கரும்பு, புல், நெல் இதெல்லாமே சல்லிவேர் தொகுப்பு கொண்ட தாவரங்கள். மண்ணிற்கு மேலே வேர்கள் காணப்படும் விசித்திரமான தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு.
மண்ணிற்கு மேலே வேர்கள் காணப்படும். வேர்னால் பொதுவாக மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும், ஆனால் இந்த தாவரங்களில் மண்ணிற்கு மேலே காணப்படும். ஸோ அது என்ன அப்படின்னா அவிசினியா. ஸோ இதில் இருக்கிற இந்த 4 தாவரங்களுடைய பெயர்களுமே முக்கியமானது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மண்ணிற்கு மேலே வேர்கள் காணப்படக்கூடிய தாவரங்கள் அவிசினியான்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி நம்ம அப்கமிங் கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். தாவரங்களின் இலைகளில் காணப்படும் மிகச்சிறிய துளைகளின் முதன்மை பணி என்ன? தாவரங்களின் இலைகளில் காணப்படும் மிகச்சிறிய துளைகள், இலை துளைகள், இதனுடைய முதன்மை பணி நீராவி போக்கு அப்படிங்கிறது கரெக்ட். நீராவி போக்குக்கு பயன்படுது இலை துளைகள். மலரின் பாகங்கள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடு. மலரின் பாகங்கள் குறித்த சரியான கூற்று. அல்லிவட்டம் என்பது மிருதுவான பிரகாசமான நிறம் கொண்ட மலரின் பகுதி. கரெக்டு தான். அல்லிவட்டம் என்பது மிருதுவான பிரகாசமான நிறம் கொண்ட அந்த மலருடைய இதழ் பகுதி, அதை தான் அல்லிவட்டம் சொல்கிறோம். புள்ளிவட்டம் என்பது அல்லிவட்டத்திற்கு கீழ் காணப்படும் பச்சை நிற மலரின் பகுதியாகும். அந்த காம்பு பகுதி அது வந்து புள்ளிவட்டம்ங்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரி. நெக்ஸ்ட்டு, வறண்ட நில தாவரங்கள் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. வறண்ட நில தாவரங்களில் தவறான கூற்று. ஃபர்ஸ்ட் ஒன், நீர் இழப்பை குறைக்க இலைகள் முட்களாக மாறியுள்ளன. கரெக்டு தான். வறண்ட நில தாவரங்களில் இலைகள் முட்களாக மாறி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம சப்பாத்தி களி செடியவே சொல்லலாம். ஸோ அதோடைய இலைகள் வந்து முட்களாக மாறி இருக்கும். இலைகள் தான் வந்து முட்களாக மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதோடைய நீர் இழப்பை குறைக்கிறதுக்காக அப்படி மாறி இருக்கும். ஸோ ஒரு லைன்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வறண்ட நில தாவரங்களில் இலைகள் வந்து முட்களாக மாறி இருக்கும். என்னது முட்களாக மாறி இருக்கும் அப்படின்னா இலைகள். எதற்காக அப்படின்னா நீர் இழப்பை குறைப்பதற்காக. ஸோ இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு, தண்டு பச்சை நிறத்தில் சதைப்பற்றுடன் காணப்படுகிறது. தண்டு பச்சை நிறத்தில் சதைப்பற்றுடன். சப்பாத்திக்கு செடியில் வந்து இருக்கும் இல்லையா பச்சை கலரில். ஸோ அதை வந்து நம்ம இலை நினச்சிருப்போம், பட் அது இலை கிடையாது, அது தண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து தண்டு. இலைகள் வந்து முட்களாக மாறி இருக்கும். ஸோ செகண்ட் ஒன்றுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, வேர்கள் மிகவும் ஆழமற்றவை, மண்ணின் மேற்பகுதியோடு முடிந்துவிடும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. வேர்கள் மிகவும் ஆழமற்றவை அப்படிங்கிறது தப்பு. வேர்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கூற்று தவறானது. நெக்ஸ்ட், இதுக்கு எடுத்துக்காட்டாக சப்பாத்தி களி, பேரிச்சி ஆகியவை இதற்கு உதாரணங்கள். வறண்ட நில தாவரங்களுக்கு சப்பாத்தி களி, பேரிச்சி வந்து உதாரணம். கரெக்ட். ஸோ தவறான கூற்று வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, மலைவாழிட தாவரங்கள் பனியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பெற்றுள்ள தகவமைப்பு என்ன? மலை வாழிட தாவரங்கள் பனியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பெற்றுள்ள தகவமைப்பு ஆன்சர் ஆப்ஷன் பி. கூம்பு வடிவ அமைப்பும் ஊசி போன்ற இலைகளும் கொண்டவை மலைவாழிட தாவரங்கள். ஸோ இது வந்து அவைகளை பனியிலிருந்து பாதுகாக்க உதவுது. கூம்பு வடிவ அமைப்பு, ஊசி போன்ற இலைகள். நெக்ஸ்ட்டு, நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் எது சரி? நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள், இதில் சரியான கூற்று ஃபர்ஸ்ட் ஒன், இவ்வகை தாவரங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி வாழ்கின்றன. கரெக்டு. இலைகளின் மேற்புறத்தில் இலை துளைகள் காணப்படுவது இல்லை, இவை தண்டுகளின் மூலம் சுவாசிக்கின்றன. ஸோ இது கரெக்டானு பார்க்கலாம். ஸோ இதுவுமே கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ரெண்டு கூற்றுங்களே சரி. ஓகேவா? நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீரில் மூழ்கி வாழும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த இலைகளுடைய மேற்புறத்தில் இலை துளைகள் வந்து காணப்படாது. ஸோ மேலே நம்ம பார்த்துருப்போம் இலை துளைகள் வந்து நீராவி போக்குக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு சில தாவரங்களை படிச்சிருப்போம். இந்த நீரில் மூழ்கி வாழும் தாவரங்களில் இலை துளைகள் வந்து இருக்காது அப்படின்றாங்க. அப்போ எதன் மூலமாக அது சுவாசிக்குது அப்படின்னா தண்டுகளின் மூலம் அது வந்து சுவாசிக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு கூற்றுகளுமே சரியானது. கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட்டு, ஆகாய தாமரை, பிஸ்டியா போன்ற நீரில் மிதக்கும் தாவரங்கள் நீரில் எளிதாக மிதப்பதற்கு காரணம் என்ன? ஸோ இது ரெண்டும் சொல்லலாம். அப்போ ஆகாய தாமரை அண்ட் பிஸ்டியா இது ரெண்டும் நீரில் மிதக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ ஆல்ரெடி அவிசினியான்னு ஒன்று பார்த்துருப்போம். அது வந்து வேர்கள் மண்ணிற்கு மேலே காணப்படக்கூடிய தாவரம். இதில் பிஸ்டியா அண்ட் ஆகாய தாமரை இது ரெண்டும் நீரில் மிதக்கும் தாவரங்கள். ஸோ அந்த மாதிரி தாவரங்கள் நீரில் மிதப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா இலைகளின் மேல் மெழுகு போன்ற படலம் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ சாரி. ஸோ இது வந்து வேறு எதுக்கு ஒன்று வரும். ஓகேவா? இலைகளில் மெழுகு போட படலம் வந்து வேறு கொஸ்டினுக்கு வரும். நீர் மிதக்கும் தாவரங்களுக்கு வந்து இது காற்று நிரம்பிய பஞ்சு போன்ற உடலமைப்பு தான் கரெக்ட்.
ஸோ தேர்ட் ஒன் வரல. செகண்ட் ஒன், நீரில் மிதக்கும் தாவரங்களுக்கு மிதப்பதற்கு காரணம் வந்து காற்று நிரம்பிய பஞ்சு போன்ற உடலமைப்பு. ஸோ இது வேறு கொஸ்டின் வரும், அதை நம்ம பார்க்கலாம். தாவரங்களின் சமையலறை என்று அழைக்கப்படும் பகுதி எது? தாவரங்களின் சமையலறை. ஆன்சர் இலை. இலைகளில் இருக்கக்கூடிய பச்சையம், அதாவது குளோரோஃபில்லோட உதவினால் ஒளிச்சேர்க்கையின் மூலம் வந்து தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளுது. ஸோ இலையோட முக்கிய பணின்னு கூட சொல்லலாம் உணவு தயாரித்தல். அதனால் இது நம்ம தாவரங்களின் சமையலறை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, விதைகளே இல்லாத கனிகளுக்கு எடுத்துக்காட்டு. விதைகளே இல்லாத கனிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, அன்னாசி மற்றும் வாழை. இது விதைகளே இல்லாத கனிகளுக்கு எடுத்துக்காட்டு. இது ஃபஸ்ட் ஒன், சீமை வாதுமை மா. இது வந்து ஒரே ஒரு விதை கொண்ட கனிகள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பப்பாளி, பூசணி, தர்பூசணி. ஸோ இதெல்லாம் வந்து பல விதைகள் கொண்ட தாவரங்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி தேங்காய் அப்படிங்கிறதுமே ஒரே ஒரு விதை கொண்ட தாவரம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மலரின் பாகங்களில் மகரந்தம் மற்றும் சூலகம் ஆகியவை எங்கு காணப்படுகின்றன? மலரின் பாகங்களில் மகரந்தம் மற்றும் சூலகம் மையப்பகுதியில் காணப்படுது. தண்டு பகுதியில் உணவை சேமித்து வைக்கும் தாவரங்களுக்கு உதாரணம் எது? தண்டு பகுதியில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் உருளைக்கிழங்கு, வெங்காயம். தண்டு பகுதியில் தான் நம்ம வந்து உணவாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி வேரில் உணவை சேமித்து வைக்கும் தாவரங்கள் சில உண்டு. ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். அதுவுமே இந்த ஆப்ஷன்லேஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பூமியில் உள்ள மொத்த நீரில் மனிதர்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ள நன்னீரின் சதவீதம் எவ்வளவு? பூமியில் உள்ள மொத்த நீரில் மனிதர்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ள நன்னீரின் சதவிகிதம் 3%. அசுத்தமான நீரை பருகுவதால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களின் குழு எது? அசுத்தமான நீரை பருகுவதால் ஏற்படும் நோய்கள் காலரா, டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு, மலேரியா, டெங்கு. இதெல்லாமே கொசுக்களின் மூலம் பரவும் நோய்கள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நம் உடலில் திசுக்களின் வளர்ச்சி, கட்டுமானம் மற்றும் புதுப்பித்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் ஊட்டச்சத்து. திசுக்களுடைய வளர்ச்சி, திசுக்களின் கட்டுமானம், திசுக்களை புதுப்பித்தல். ஸோ இந்த மாதிரி வேலைகளில் பங்கு வகிக்கும் ஊட்டச்சத்து புரதம்னு சொல்லலாம். கடலோர தாவரங்கள், அதாவது தென்னை மரம் போன்ற கடலோர தாவரங்கள் பலத்த காற்றை தாங்கி நேராக நிற்பதற்கு காரணமான தகவமைப்பு. கடலோர தாவரங்கள் பலத்த காற்றையும் தாங்கி நேராக நிற்பதற்கு காரணமான தகவமைப்பு என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இறகு போன்ற இலைகளும் நெகிழும் தன்மையும் தான் காரணம். நெக்ஸ்ட்டு, வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம். ஸோ நீர்வாழ் தாவரங்களே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீரில் மூழ்கி வாழும் தாவரம் இருக்குது, நீரில் மிதக்கும் தாவரம் இருக்குது. இது வந்து வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டால் அல்லி, தாமரை சொல்லலாம். இந்த தாவரங்களில் இலைகள் அழுகாமல் அல்லது நீரில் மூழ்காமல் இருப்பதற்கு காரணம். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது, இலைகளின் மேற்புறத்தில் மெழுகு போன்ற படலம் இருப்பது. ஓகேவா? நீர்வாழ் தாவரங்களில் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து நீரில் முழுவதுமாக மூழ்கி வாழக்கூடிய தாவரம், நீரில் மூழ்கி வாழும் தாவரம். அடுத்தது நீரில் மிதக்கக்கூடிய தாவரம். இது வந்து பார்த்தோன்னா வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம். ஸோ நீரில் மிதக்கும் தாவரங்கள் வந்து மிதப்பதற்கு காரணம் அப்படின்னா அந்த காற்று பைகள் இருக்குன்னு பார்த்துப்போம். இது வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள், அந்த இலைகள் அழுகாமல் இருப்பதற்கு காரணம் வந்து மெழுகு போன்ற படலம் இலைகளின் மேற்புறத்தில் காணப்படுவது. நெக்ஸ்ட்டு, வைட்டமின் ஏ குறைபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் முதன்மையான பாதிப்பு எது? வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்பு மாலைக்கண் நோய். நெக்ஸ்ட்டு, தாவரங்களின் வேர்கள் பொதுவாக சூரிய ஒளிக்கு எதிர் திசையிலும் மண்ணிற்குள் கீழ் நோக்கியும் வளர்வதின் பெயர் என்ன? தாவரங்களின் வேர்கள் பொதுவாக சூரிய ஒளிக்கு எதிர் திசையிலும் மண்ணிற்கு கீழ் நோக்கியும் வளரும். இதை புவிச்சார் பசைவுன்னு சொல்லலாம். ஸோ பூமியை நோக்கி வந்து வேர்கள் வளரும் இல்லையா? இதே இது இலைகள் அப்படின்னா நம்ம தண்டு பகுதியை வந்து நம்ம ஒளிச்சார் பசைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய ஒளியை பார்த்து மேல் நோக்கி வளரும், அதை ஒளிச்சார் பசைவுன்னு சொல்லலாம். வேர்கள் வந்து புவிச்சார் பசைவு. ஒட்டகம் தன் உடலில் கொழுப்பை சேமித்து வைக்கும் பிரத்யேக உறுப்பு எது? ஒட்டகம் தன் உடலில் கொழுப்பை சேமித்து வைக்கும் பிரத்யேக உறுப்பு
திமில். முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் முட்டையில் அதிக அளவில் காணப்படும் முக்கிய ஊட்டச்சத்து. முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் முட்டை சில அதிகமாக காணப்படும் ஊட்டச்சத்து புரதம்னு சொல்லலாம். உலக உணவு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக உணவு தினம் அக்டோபர் 16. ஸோ இதுக்கு முன்னாடி அக்டோபர் 15 வந்து ஒரு தினம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம். அக்டோபர் 15. ஸோ அது வந்து ஞாபகம் தான் சொல்லுங்கள். உலக உணவு தினம் அக்டோபர் 16. நெக்ஸ்ட்டு, நீரில் வாழும் தாவரங்களின் வேர் வளர்ச்சி நிலப்பரப்பு தாவரங்களோடு ஒப்பிடும்போது எவ்வாறு இருக்கும்? நீரில் வாழும் தாவரங்களுடைய வேர் நிலத்தில் வாழும் தாவரங்களோடு ஒப்பிடும்போது எவ்வாறு இருக்கும்? ஸோ இதுக்கு வந்து குறைந்த அளவிலேயே வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். நிலங்களில் வாழக்கூடிய தாவரங்களை விட நீரில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு வேர்கள் வந்து குறைவாக தான் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தாவரங்களின் வேர்கள் செய்யும் பணிகளில் தவறானது எது? தாவரங்களின் வேர்கள் செய்யும் பணி அதில் தவறானது ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். தாவரத்தை மண்ணில் ஊன்றி நிற்க செய்தல் வேரின் பணி, கரெக்டு. நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுதல் வேரின் பணி, கரெக்டு. சில தாவரங்களில் உணவை சேமித்தல், ஸோ இதுவுமே வரும், கரெக்டு. பட் லாஸ்ட் ஒன், சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தயாரித்தல் அப்படிங்கிறது வேருடைய பணி கிடையாது, இது வந்து இலையின் பணி. ஸோ நமக்கு வேரின் பணிகளில் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, சமவெளிகளில் வாழும் தாவரங்கள், எடுத்துக்காட்டு ஆலமரம், மாமரம். ஸோ இந்த மாதிரி தாவரங்கள் கோடை காலங்களில் தங்களை பாதுகாத்து கொள்ள என்ன செய்கின்றன? சமவெளிகளில் வாழும் தாவரங்கள் கோடை காலங்களில் தங்களை பாதுகாத்து கொள்ள என்ன செய்கின்றன? இலைகளை உதிர்க்கின்றன சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா இந்த இலைகள் இருக்கக்கூடிய இலைத்துளைகள் மூலமாக நீராவி போக்கு நடைபெறும் இல்லையா? ஸோ அது மூலமாக நீர் வந்து அதிகமாக வீணாகும். ஸோ அதனால் கோடை காலங்களில் தாவரங்கள் இலைகளை உதிர்த்து விடுகின்றன. இந்த அதே மாதிரி இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சமவெளியில் வாழக்கூடிய தாவரங்கள் எடுத்துக்காட்டால் நம்ம ஆலமரம், மாமரத்தை சொல்லலாம். இதே மாதிரி கடலோர தாவரங்களுக்கு நம்ம ஆல்ரெடி தென்னை மரம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. முக்கியமானது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. வன மகோத்சவம் காடுகளின் விழா எப்போது கொண்டாடப்பட்டு வருகிறது? வன மகோத்சவம் எப்போது கொண்டாடப்பட்டு வருகிறது? 1950 முதல் ஜூலை முதல் வாரத்தில் கொண்டாடப்படுகிறது. ஸோ நம்ம குடியரசு அடைந்த ஆண்டு 1950 ஜூலை முதல் வாரம் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? இதெல்லாமே முக்கியமானது. சிப்கோ, அப்பிகோஸ் இதெல்லாமே வந்து ஹையர் கிளாஸஸில் நம்ம படிப்போம். 3rd ஸ்டாண்டர்டில் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஸோ இதில் எல்லாமே கரெக்டு தான். சிப்கோ இயக்கம் 1973 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்பிகோ அப்படிங்கிறது 10 வருஷம் கழிச்சு 1983 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அண்ட் இந்த இயக்கங்கள் இதோடைய நோக்கம் என்ன? இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் உண்டு. சிப்கோ அப்படின்னா ஒரு மீனிங், அப்பிகோ அப்படின்னா ஒரு மீனிங் உண்டு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். நெக்ஸ்ட்டு, ஒரு செல் உயிரியான அமீபா எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? ஸோ அமீபா அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி, அது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1755. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது? காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி அனிமோமீட்டர். பகல் பொழுதில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்றின் பெயர் என்ன? பகல் பொழுதில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று கடற்காற்று. கொசுக்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கொசுக்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு சொல்லலாம். பெண் கொசுக்கள் வந்து விலங்குகளின் இரத்தத்தை வந்து குடிக்கும். ஆனால் ஆண் கொசு அப்படிங்கிறது தாவரத்தின் சாற்றை மட்டும்தான் குடிக்கும். ஓகேவா? பெண் கொசுக்கள் விலங்குகளின் இரத்தம் குடிக்கும். ஆண் கொசுவானது தாவரங்களின் சாறை மட்டும்தான் குடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் வந்து அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்புன்னு சொல்லலாம். 3rd ஒன் தான் கரெக்டு.
இரண்டுமே விலங்குகளின் ரத்தம் குடிக்கும் அப்படிங்கிறது தப்பு தான். ஓகேவா? சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி. நன்கு வளர்ந்த ஒரு யானை ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை கிலோகிராம் எடை அளவு உணவினை உட்கொள்ளும்? நன்கு வளர்ந்த ஒரு யானை ஒரு நாளைக்கு சராசரியாக 136 கிலோகிராம் வரை உணவினை உட்கொள்ளும். உயிருள்ள காரணிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி கூறும் அறிவியல் பிரிவு எது? உயிருள்ள காரணிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பு சூழலியல். கடலில் வாழ்பவற்றுள் மிகப்பெரிய விலங்கு எது? கடலில் வாழ்பவற்றுள் மிகப்பெரிய விலங்கு திமிங்கலம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 2 கூற்று. தாவர உண்ணிகள் கூர்மையான நேரான விளிம்புடைய தட்டையான வெட்டுப்பற்களை கொண்டுள்ளன. தாவர உண்ணிகள் கூர்மையான நேரான விளிம்புடைய தட்டையான வெட்டுப்பற்களை கொண்டுள்ளன. கூற்று 2. யானை ஒரு தாவர உண்ணி ஆகும். கரெக்டு தான். ஆனால் அதன் முன்பற்கள் தட்டையாக இருப்பது இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். தாவர உண்ணி அப்படின்னா பொதுவாக தட்டையான வெட்டுப்பற்கள் இருக்கும். ஆனால் யானை அப்படிங்கிறது தாவர உண்ணி தான், பட் அதுக்கு தட்டையான பற்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2 கூற்றுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து மட்கச் செய்து உணவை பெற்று மண்ணிற்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கும் சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டு. சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டு டீகம்போசஸ். இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளை மட்கச் செய்து உணவை பெற்று மண்ணிற்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடியவை என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். சிதைப்பவை. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா, பூஞ்சைன்னு சொல்லலாம். ஒரு பொதுவான உணவுச் சங்கிலியானது எப்போதும் எதில் தொடங்கி எதில் நிறைவு பெறுகிறது? பொதுவாக உணவுச் சங்கிலி அப்படிங்கிறது தாவரத்தில் தொடங்கி ஊன் உண்ணி அல்லது அனைத்து உண்ணியில் முடியும். ஸோ பொதுவாக புல்லில் தான் ஆரம்பிக்கும். புல்லை வெட்டுக்கிளி சாப்பிடும். அப்புறமாட்டி வெட்டுக்கிளிகளை பறவைகள் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி போகும். அப்படி போயிட்டு லாஸ்ட்டில் அனைத்து உண்ணி இல்லைன்னா ஊன் உண்ணியில் தான் முடியும். பருந்து, பாம்பு, பருந்து சொன்ன மாதிரி முடியும் இல்லையா? ஸோ அதுதான் பொதுவாக உணவுச் சங்கிலி அப்படிங்கிறது தாவரத்தை தொடங்கி அனைத்து உண்ணியில் இல்லைன்னா ஊன் உண்ணியில் முடியும். நெக்ஸ்ட்டு, பூச்சிகளை பிடிப்பதற்கு ஏற்ப பசை போன்ற ஒட்டக்கூடிய நாவினை பெற்றுள்ள உயிரினங்கள் எவை? பூச்சிகளை பிடிப்பதற்கு ஏற்ப பசை போன்ற ஒட்டக்கூடிய நாவினை பெற்றுள்ள உயிரினங்கள் தவளை மற்றும் பல்லின்னு சொல்லலாம். இரவு பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்றின் பெயர். இரவு பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று. ஆல்ரெடி கடல் காற்றுக்கு பார்த்துப்போம். கடல் அப்படின்னா பகல் பொழுதில் கடல்லிருந்து நிலத்தை நோக்கி வீசும். நிலக்காற்று அப்படின்னா இரவு பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும். நெக்ஸ்ட்டு, பல உணவுச் சங்கிலிகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு பல்வேறு உயிரினங்களுக்கிடையே ஆற்றல் எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதை அறிய உதவும் அமைப்பு. பல உணவுச் சங்கிலிகள் ஒன்றோடு இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம உணவு வலை அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் வெப். காற்றின் பண்புகள் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? காற்றின் பண்புகள். ஸோ அதில் தவறானது செகண்ட் ஒன். காற்று அப்படிங்கிறது ஒரு இயற்கை வளம். கரெக்டு. காற்றிற்கு எடையும் உண்டு, அழுத்தமும் உண்டு. இதுவும் கரெக்டு. எரிதலுக்கு காற்று தேவைப்படுகிறது. கரெக்ட். பட் காற்றுக்கு நிறமும் வடிவமும் உண்டு அப்படிங்கிறது தப்பானது. ஓகேவா? ஸோ தவறான கூற்று ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, நாம் சுவாசித்தலின் போது உச்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசம் உடலுக்குள் எடுத்துக்கொள்ளும் மற்றும் வெளியே விடும் வாயுக்கள் முறை. சுவாசித்தலின் போது உட்கொள்ளும் மற்றும் வெளிவிடும் வாயு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது இப்படி கூட கொடுக்கலாம். ஆக்சிஜன் அப்படிங்கிறது உயிர் வளின்னு சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத கரியமில வாயுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, பறக்க முடியாத ஆனால் கடலில் நன்றாக நீந்தக்கூடிய பறவை. பறக்க முடியாத ஆனால் கடலில் நன்றாக நீந்தக்கூடிய பறவை பென்குயின். பின்வருவனவற்றில் உவர் நீர் அதாவது கடல் நீர் வாழிடத்தை சாராத உயிரினம் எது? உவர் நீர் வாழிடத்தை சாராத உயிரினம் நன்னீர் மட்டிகள். ஸோ பேரில் இருக்க நன்னீர். ஸோ இதில் உவர் நீரில் வாழாது. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சுற்றுச்சூழல் தினம்
ஜூன் 5. ஸோ இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 7 அப்படிங்கிறது ஒரு தினம் பார்த்துருப்போம். ஸோ அது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. ஏப்ரல் 7 வந்து என்ன? நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றில் அனைத்துண்ணி ஆம்னிவர் விலங்கிற்கு சரியான சான்று. பின்வருவனவற்றில் அனைத்துண்ணி விலங்கிற்கு சரியான சான்று கரடின்னு சொல்லலாம். பசு எடுத்துக்கிட்டோன்னா தாவர உண்ணி. புலி வந்து ஊன் உண்ணி, மாமிச உண்ணின்னு சொல்லலாம். மான் அப்படிங்கிறது ஸோ இதுவுமே தாவர உண்ணி தான். பட் கரடி அப்படிங்கிறது வந்து போத், அனைத்துண்ணி, தாவரங்களையும் சாப்பிடும் விலங்குகளையும் சாப்பிடும். நெக்ஸ்ட்டு உணவிற்காக பிற உயிரினங்களை கொல்லும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உணவிற்காக பிற உயிரினங்களை கொல்லும் விலங்குகள் வேட்டை விலங்குகள் அழைக்கப்படுது. கொல்லப்படக்கூடிய விலங்குகள் வந்து இறை அப்படின்னு அழைக்கப்படுது. உணவிற்காக பிற உயிரினங்களை கொல்லும் விலங்கு வேட்டை விலங்கு, கொல்லப்படும் விலங்கு இறை அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரை. நெக்ஸ்ட்டு உடலுக்கு ஆற்றலை வழங்கும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எவை? உடலுக்கு ஆற்றலை வழங்கும் முக்கிய ஊட்டச்சத்து கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு. ஸோ பெஸ்ட்டாக நம்ம கார்போஹைட்ரேட்னு சொல்லலாம். ஆற்றல் வழங்கக்கூடியது கார்போஹைட்ரேட். கொழுப்பு அப்படிங்கிறது ஆற்றலை சேமிக்கும் ஊட்டச்சத்து. நெக்ஸ்ட்டு கூற்று 1, அமீபா என்பது ஒரு செல் உயிரி. அமீபா அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி, கரெக்டு. அமீபாவிற்கு தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உண்டு. இதுவுமே கரெக்டு தான். அண்ட் அமீபா அப்படிங்கிறது 1755 வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது ஒரு செல் உயிரி. இது தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது. ஸோ ரெண்டுமே வந்து சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட்டு நம் உடலை ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்களிலிருந்து பாதுகாக்கும் ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடியது என்னது அப்படின்னா வைட்டமின்ஸ், உயிர் சத்துக்கள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் செயல்பாடுகளுக்கு இடையே தவறான இணையை கண்டறிக. கொழுப்பு அப்படிங்கிறது ஆற்றலை சேமிக்குது, கரெக்டு. தாது உப்புகள் அப்படிங்கிறது இரத்தம் மற்றும் எலும்பு உருவாக்கத்தில் பயன்படுது. தாது உப்புகள் இரத்தம் மற்றும் எலும்பு உருவாக்கத்தில் பயன்படுது, இதுவுமே கரெக்டு. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது உடலுக்கு ஆற்றலை அளிக்கும். ஸோ வந்து நோய்கள்லேருந்து பாதுகாக்குது அப்படின்னா நம்ம வைட்டமின்ஸ் பார்த்தோம். கார்போஹைட்ரேட் உடலுக்கு ஆற்றல் இருக்குது. ஸோ தவறானது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டுமே தவறான இணை. ஸோ சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட் ஆற்றல் அளிக்குது, கரெக்டு. புரதம் அப்படிங்கிறது திசுக்களை புதுப்பிக்கிறது, கரெக்டு தான். திசுக்களுடைய உருவாக்கம், வளர்ச்சி, புதுப்பித்தலில் புரதம் வந்து பயன்படுது. உயிர் சத்துக்கள் அப்படிங்கிறது வந்து நோய்கள்லேருந்து பாதுகாக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஆற்றலை சேமிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு, இது தவறானது. நெக்ஸ்ட்டு தாது உப்புகள் அப்படிங்கிறது இரத்த உருவாக்கத்துக்கு பயன்படுது, இது கரெக்ட், ஓகேவா. தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றில் தாவரங்களின் பண்புகள் மற்றும் அவற்றின் வகைகளுள் தவறான இணை. தாவரங்களுடைய வகைகள் வச்சு கொடுத்துருக்காங்க. சமவெளி தாவரம், கடலோர தாவரம், நீரில் மூழ்கி வாழும் தாவரம், நீரில் அகைன் அதுதான். ஸோ இதனுடைய பண்புகளின் அடிப்படையில் தவறானது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ஒன் சமவெளி தாவரங்களுடைய பண்புகளில் தட்டையான பெரிய இலைகள் இருக்கும், இது வந்து கரெக்டு. கடலோர தாவரங்கள் வந்து இலைகள் ஓலை வடிவம் கொண்டவை. எடுத்துக்காட்டு நம்ம தென்னை மரம் பார்த்துருப்போம், கடலோர தாவரம். ஸோ ஓலை வடிவம் கொண்டவை, கரெக்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் இலைகளின் மேற்புறத்தில் இலைத்துளைகள் காணப்படாதுன்னு பார்த்துருப்போம். நீரில் மூழ்கி வாழும் தாவரங்களுக்கு இலைத்துளைகள் காணப்படாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இதுவுமே கரெக்டு. தவறானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தவறான இணை எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கடலோர தாவரத்தில் தேக்கு அப்படிங்கிறது தப்பு. தென்னை மரம் தான் கடலோர தாவரத்துக்கு வரும். ஸோ தேக்கு அப்படிங்கிறது எந்த வகை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு? ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மற்ற எல்லாமே கரெக்டு. நீரில் மிதக்கும் தாவரம் பிஸ்டியா. வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம் அல்லி, தாமரைன்னு சொல்லலாம். நீரில் மூழ்கி வாழும் தாவரத்துக்கு ஹைட்ரில்லா அப்படிங்கிறது கரெக்டு, ஓகேவா. ஸோ தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் வாலிஸ்னேரியா என்பது எவ்வகை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு? வாலிஸ்னேரியா என்பது எவ்வகை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு? ஸோ இதெல்லாமே முக்கியமானது. வாலிஸ்னேரியா நீரில் மூழ்கி வாழும் தாவரம். பிஸ்டியா, வாலிஸ்னேரியா, அவிசினியா, இந்த மாதிரி தாவரங்கள் அதோடைய வகைகள் தெளிவாக பார்த்துக்கோங்க. வாலிஸ்னேரியா நீரில் மூழ்கி வாழும் தாவரம். அண்ட் பிஸ்டியா அப்படிங்கிறது நீரில் மிதக்கும் தாவரம். ஹைட்ரில்லா அப்படிங்கிறது நீரில் மூழ்கி வாழும் தாவரம், ஓகேவா. ஹைட்ரில்லாவும் வாலிஸ்னேரியாவும் ஒரே டைப்பு.
ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சு. நெக்ஸ்ட்டு, இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுபவை டேஸ் எனப்படும். இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுபவை சிதைப்பவைன்னு அழைக்கப்படுது. ஸோ இதோட 3ஆம் வகுப்பு அறிவியலிருந்து நம்ம 100 வினாக்கள் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4ஆம் வகுப்பு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய இந்த புக்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண அன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து கொரியர் பண்ணிடுவோம். வித்தின் 1 or 2 டேஸில் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட்டு 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.